நம்ம பார்க்க போகிறது பூசு வேலை, பிளாஸ்டரிங். ஒரு பிளாஸ்டரிங் எப்படி முறையாக செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். பிளாஸ்டரிங் செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்ய போகிற சர்ஃபேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்ன்றது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது வால் பிளாஸ்டரிங்காக இருக்கட்டும், சீலிங் பிளாஸ்டரிங்காக இருக்கட்டும், லிண்டல், லாஃப்ட், சன்ஷேடு, ட்ராப்ஸ் எது இருந்தாலுமே அந்த சர்ஃபேஸை முறையாக வந்து லூஸ் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்கு தேவையான மாட்டர், சிமெண்ட் மாட்டர் கலவையை வந்து அந்த ரேஷியோ 1:3, 1:4, 1:5 எந்த பிளாஸ்டிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான ரேஷியோவில் சிமெண்ட்டையும் மணலையும் ஒரு அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்டை கலந்துக்கணும். கலந்துட்டு அதுக்கு தேவையான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது இருந்தால் தான் அதோட ஸ்ட்ரென்த்து சரியான முறையில் இருக்கும். இல்லாட்டி நம்ம அதை சொல்கிற ரேஷியோவை வந்து வச்சு இதை மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ டெக்னாலஜி, அந்த சிமெண்ட்டோட டெக்னாலஜி மொத்தமே இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிளாஸ்டரிங் பண்ணும்போது இது முறையாக வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையான அளவு மட்டும்தான் வந்து ஒரு பிளாஸ்டரிங் அரை மணி நேரத்தில் என்னால் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் பூசு வேலை பண்ண முடியும். 12 mm திக்னஸ் பிளாஸ்டரிங் பண்ணுறேன்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் மாட்டர் தேவைப்படுதுன்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த வால்யூம் மட்டும்தான் கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாள் முழுக்க நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் பூசுகிறேன் அப்படின்ட்டு காலையில் 9 மணிக்கே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான மாட்டர் கலக்கக்கூடாது. ஏன்னா அரை மணி நேரம் தான் எல்லா சிமெண்ட் ப்ராடக்ட்டுக்குமே வந்து செட்டிங் டைம். நீங்கள் எவ்வளோ ரிட்டார்டன் போட்டிங்கனாலுமே அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போவோம். அதனால் இருக்கிறத முறையாக பண்ணணுன்னா நீங்கள் அந்தந்த அரை மணி நேரம் பார்சல் ஆஃப் ஒர்க்கு ஒரு 1 மணி நேரம் பார்சல் ஆஃப் ஒர்க்கு இதை மட்டும் தனியாக செக்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான பிளாஸ்டிக் மாட்டர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எப்பயுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர் மாட்டர் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரர் யார் சப்ளையரோ அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் அதை கலந்து வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டு, என்ன மாதிரி மெத்தடாலஜி, மிக்சிங் மெத்தடாலஜி எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்து அதை முறைப்படி எப்படி அப்ளிகேஷன் மெத்தடாலஜி இருக்குது, அந்த எப்படி வந்து பூசு வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த முறைப்படி தான் நம்ம செஞ்சால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். பூசு வேலை செய்கிற சர்ஃபேஸை நம்ம நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம், சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கரெக்டான மார்க்கர்ஸ்லாம் இருக்கா, புல் பட்டன் மார்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, அது கரெக்டாக லெவலுக்கு இருக்கா, மூலமட்டம் பக்கத்து சவரோட அட்ஜஸ்ட் சவரோட மூலமட்டம் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிங்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இது பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்புறம் சர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபினிஷ் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து கலவையை கலக்கும் போதும் ஒரு பலகையோ இல்லை தார்ப்பையோ இது கீழே வந்து இம்பர்வியஸ் லேயர் போட்டு நம்ம கலந்தோம்னாக்கா நமக்கு சிமெண்ட் வேஸ்டேஜ் ஆகாது, பொருளுமே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். இல்லாட்டி வந்து நம்ம ஒரு மூட்டை சிமெண்ட்டை போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸோ 50 கிராம்ஸோ லீச் ஆகி போயிடுது அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து வேஸ்டேஜ் தான். அது அல்டிமேட்டாக குவாலிட்டியில் தான் பாதிக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த முறைப்படி வந்து பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடில் பண்ணோன்னா நமக்கு எந்த மெட்டீரியலுமே கீழே சிந்தாது. சிந்துற மெட்டீரியலும் கீழே இருக்கிற ஒரு தார்பாயோ ஒரு பாய் விரிப்போ போட்டு நம்ம அதை வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த சிந்துற மெட்டீரியலை எடுத்து இம்மீடியட்டாக அந்த இனிஷியல் செட்டிங் டைமுக்குள்ளேயே அதை ரீயூஸும் பண்ணிடலாம். கடைசியாக உங்களுக்கு மெட்டீரியல் வேஸ்டேஜை நம்ம தவிர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது பிளாஸ்டிக் மெத்தடாலஜி அண்ட் ப்ரொசீஜர். எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில் பிளாஸ்டர் பண்ணணும். இன்றைக்கி நான் பல சைட்டில் பார்த்தது என்னென்னா, பழைய காலத்து மெத்தட் நம்ம லைம் பிளாஸ்டரிங்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மெத்தடு தான் மாடர்ன் மெட்டீரியலான சிமெண்ட்டோட பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட லைம் பிளாஸ்டிங் வந்து 6 லேயர் 7 லேயர் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. பட் சிமெண்ட் மாட்டரு 2 லேயர் தான் பிளாஸ்டிங். ஒன்று அப்ளிகேஷனு, அடுத்து வந்து லெவலிங் தான். அதுக்கு அடுத்து ஃபைனலாக ஃப்ளோட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். ஆனால் எல்லாருமே சல்லி அடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ரஃபு, அதுக்கப்புறம் மெத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து டச்சப் பண்ணி, இதுக்கப்புறம் மட்டப்பலகு போட்டு எடுத்து, அதுக்கப்புறம் டச்சப் பண்ணி மணாஸ்கட்டை போட்டு முடிக்கிறது 6லேருந்து 7 லேயர் ஆக்குறாங்க. இது வந்து கலவையோட பூசு வேலையோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆயிரும், அட் த சேம் டைம் வந்து அதோட குவாலிட்டியும் டிக்ரீஸ் பண்ணிடும் உங்களுக்கு. இதில் வர டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.